ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 2019 ரிலீஸ் ஆன ஸ்பைசஸ் அப்படின்ற ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு புது ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை திருடிட்டு போயிடுறாங்க. அது கண்டுபிடிக்க கிளம்புற நம்ம கதாநாயகன் ஒரு ஸ்பை கேட் கூடவே ஒரு ஐஸ் டிமன் கூட எல்லாம் சண்டை போட்டு அந்த லேட்டஸ்ட் சஸ்பென்ஸை மீட்க போராடுற கதை தான் இது. செம்ம ஃபன்னாக ஆக்ஷனாக சஸ்பென்ஸ் நிறைஞ்சு இந்த படத்தோட கதையை தான் இன்றைக்கி நம்ம செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே செம்ம கெத்தான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, நம்ம ஹீரோவான ஸ்பை கேட் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட பார்ட்னர் ஒரு சாதுவான சிம்பான்சி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு முக்கியமான டீல் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிம்பான்சி தன்னோட பார்ட்னருக்காக ஒரு இடத்துல அந்த டீல் பேச காத்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ வெளியே இருந்து சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு தன்னோட கழுகு பார்வையால ரொம்பவே உஷாரா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு சுத்தி இருக்கிற கூட்டத்துல ஒரு விசித்திரமா ரொம்பவே சஸ்பீஷியஸான லெப்பர்டு ஒன்று ஸ்போர்ட்ஸ் ரேசிங் மோட்டார் பைக்ல நிக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துடுறான். டே படி, அவன் பார்க்கவே சரியில்லடா, ஏதோ பிளான் பண்றான் போல, உடனே போய் அவனை தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா சண்டைக்கு கிளம்ப ட்ரை பண்றான். ஆனா அவங்களோட மிஷனோட லீடர் குறுக்கு வந்து, டே லூசு பயலுகளா, அவசரப்படாதீங்கடா, நம்ம யாருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது, நம்ம டிஸ்கைஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும், சும்மா அமைதியாரு, அந்த நெகோசியேஷன் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்காதீங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோக்கு இந்த பிளான் சுத்தமாக பிடிக்கல, செம்ம கடுப்பாயிடுறான். இருந்தாலும் வேற வழியே இல்லாமல் தன்னோட பார்ட்னர் அந்த சஸ்பெக்ட் கையிலிருந்து அந்த பிரீஃப் கேஸை வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறான். கடைசியாக அந்த சிம்ப் கையில இருந்து அந்த பிரீஃப் கேஸை போய் தொட்ட உடனே பாருங்க, திடீர்னு அங்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அந்த லெப்படும் அவனோட ஆளுங்களும் திடீர்னு மாஸ்க் கலட்டிட்டு அந்த பிரீஃப் கேஸை பிடிங்கி எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறானுங்க. அவ்வளோதான், உடனே அந்த சிட்டியோட ஸ்ட்ரீட் முழுக்க ஒரே சேசிங் ரணகலமாக மாறுது. நம்ம சிம்பான்சி ஒரு தொங்குற கம்பியிலிருந்து இன்னொன்னுக்கு செம்ம வேகமாக ஸ்விங் பண்ணி போக, நம்ம ஹீரோ விடுவானா, டக்குன்னு ஒரு ஃப்ளையிங் மோட்டார் சைக்கிளில் ஏறி பறந்து வந்து அந்த சிம்பான்சிக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்துட்டு காற்றுல பறந்துபடி அந்த திருடங்களை துரத்த ஆரம்பிக்கிறான். அந்த எஸ்கேப் ஆகி போகிற லெப்பர்டு அதோட ஹெல்ப்புக்காக மேலே ரூஃபில் பைக் ஓட்டிட்டு இருந்து அதோட பார்ட்னர் கிட்ட அந்த சூட் கேஸை மேலே தூக்கி எறியுது. அடப்பாவிக்கல அப்படின்னு கடுப்பான நம்ம ஹீரோ அவனோட ஃப்ளையிங் வெஹிக்கிளை மேலே திரும்பவும் அந்த லெப்பர்டை துரத்த ஆரம்பிக்கிறான். அந்த துரத்தல தான் சுற்றி இருக்கிற வீட்டோட மேற்கூரை எல்லாமே அப்படியே தூள் தூளாக நொறுங்கி விழுது. அந்த நேரத்தில் தான் நம்ம சிம்பான்சி அந்த திருடனோட பைக் மேலேயே சட்டான்னு குதிச்சு உட்காந்துக்கிறான். அந்த ரவுடி லெப்பர்டு தான் முதுகில் ஒரு குரங்கு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு மிரண்டு போய், இவனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதரா சாமின்னு திரும்பவும் அந்த சூட் கேஸை கீழே இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் லெப்பர்டு கிட்ட வீசி எறியுது. அந்த அடியில் பைக் ஓட்டின அந்த ரெண்டாவது லெப்பர்டு கண்ட்ரோல் இழந்து போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு பெரிய பில்போர்டு மேலே டமான்னு மோதி கிராஷ் ஆயிடுச்சு. அவ்வளோ அடி வாங்கியும் அந்த ரவுடி போன விட்டு கொடுக்குறதா இல்லை, டக்குன்னு எந்திரிச்சு திரும்பவும் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே குதிச்சு எஸ்கே பார்க்க ட்ரை பண்ணுது. நம்ம ஹீரோவும் விடாமல் அவனை துரத்துறான். ஆனால் நம்ம ஹீரோவோட வண்டி ரொம்பவே வெயிட்டாகவும் அதுவும் வீல்ஸ் எதுவுமே இல்லாமல் பறக்கிற டைப்புங்கிறதுனால சும்மா கண்ட்ரோல் இல்லாமல் போய் வழியில் இருக்கிற அத்தனை கட்டடத்தையும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கையும் விடாமல் சுக்குநூறாக உடச்சி தள்ளிட்டே போகுது. தென் அந்த லெப்பர்டு பின்னாடி என்னடா சாத்தன்னு திரும்பி பார்க்குறான். நம்ம ஹீரோ வர வேகத்தை பார்த்து பயந்து போய் கண்ட்ரோல் இழந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மோட்டார் சைக்கிள் மேலேயே மோதி டைவ் அடிச்சு விழுந்துட்டான். விழுந்தவன் பக்கத்தில் இருந்த ஒரு டீ ஹவுஸ்குள்ளே அப்படியே போய் உருண்டு போய் விழுறான். அவனுக்கு பின்னாடியே வந்த நம்ம ஹீரோவாலையுமே வண்டி கரெக்டான நேரத்தில் பிரேக் போட முடியல. பைக்கு நேராக போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே பூந்து அங்கே இருந்த 4 பில்லர்ஸு டீ டேபிள்ஸ்னு எல்லாத்தையும் சல்லியாக உடச்சி கடைசியில் அந்த ரெஸ்டாரண்ட்டே ரணகலம் ஆயிடுச்சு. ஆனாலும் நம்ம ஹீரோ சலிக்கலை. அவ்வளோ பெரிய விபத்துக்கு நடுவுலையும் எஸ்கேப்பாக ட்ரை பண்ணுற அந்த குற்றவாளியை டக்குன்னு பிடிச்சி கையில் லாக் பண்ணி ஹேண்ட் கஃப் போட்டுட்டான் ஒரு வழியாக. அந்த திருடப்பட்ட அந்த முக்கியமான பிரீஃப் கேஸையுமே வெற்றிகரமாக மீட்டு எடுத்துட்டான். உடனே நம்மக்கிட்டே வா, நாம தான்டா கித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் சாதனை உணர்ச்சியோட திரும்பவும் நம்ம ஹீரோ ஏஜென்சிக்கே வரோம். தென் அங்கே வந்ததும் அவனோட கேப்டன் அங்கே ஹீரோவை பார்த்ததும், சரி என்னோட ஆஃபீஸ்க்கு வாயேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோவுக்கும் ஒரே பெருமை, ரைட்டு, நம்ம பண்ண செம்ம ஆக்ஷன் சீனை பார்த்துட்டு கேப்டனே நம்மளை பாராட்ட கூப்பிட்றாரு போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்றது ரொம்ப கெத்தாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ நினச்ச மாதிரி அவனுக்கு அங்கே எந்த பாராட்டோ மெடலோ கிடைக்கல. அவனோட பாஸான அந்த யானை செம்ம கடுப்புலையும் கோவத்துலையும் கத்திட்டு இருக்காரு. டே லூசு பயல, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, சிட்டியே சுக்குநூற உடச்சி வச்சிருக்கீங்களேடா, உன்னோட இந்த லூசுத்தனமான வேலையால் நம்மளோட ஏஜென்சியை பார்த்தா ஏதோ கிரிமினல் ஆர்கனைசேஷன் மாதிரி மக்களுக்கெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி கோவத்தில் பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அதோட நிறுத்தாம, இல்லை உனக்கு எப்படி விட்டால் உனக்கு சரிப்பட்டு வராது, அதனால உனக்கு பெருசாக ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணுமேனு உன்னை அந்த பெரிய ஆப்ரேஷன்லேருந்தே தூக்குறேன். இனிமேல் நீ என்ன பண்ணுறேன்னா, ஈஸ்ட் சீல் இருக்கிற சோலோவாக இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் போய் செக்யூரிட்டி கார்டு வேலை பாரு அப்படின்னு தூக்கி தூர போட்டுறாரு. இதை கேட்டது நம்ம ஆளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. யோ, நான் தான் இந்த ஏஜென்சியோட பெஸ்ட் ஏஜென்ட்டு, என்ன போய் ஒரு சாதாரண செக்யூரிட்டி கார்டை உட்கார வைக்கிறீங்களே, இது எந்த ஒரு நியாயா அப்படின்னு சொல்லி செம்ம டிஸப்பாயின்மெண்ட் ஆகி சண்டை போடுறான். ஆனால் அப்பயும் அவனோட பாஸ் கொஞ்சம் கூட அசராம,
நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, இதுதான் உனக்கான தண்டனை, ஒழுங்கா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக பேசி சொல்லிட்டாரு. வேற வழியே இல்லாமல் மனசே இல்லாமல் தான் நம்ம ஹீரோ அந்த மிஷனை ஏற்றுக்கிறான். அப்புறம் அவனை ஒரு ஹெலிகாப்டரில் அவனை ஏற்றிக்கிட்டு நடுக்கடலில் இருக்கிற ஒரு தன்னந்தனிமையான பிளாட்ஃபார்முக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் நம்ம ஹீரோ ஒரு மவுஸ் சயின்டிஸ்ட்டை மீட் பண்ணுறான். அந்த சுண்டெலி தான் அந்த ஹெய்ஸ்ட்ல ஏஜென்சியோட ரிசர்ச் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கு. அங்கே போனதுக்கப்புறம் நாள் பூரா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நடக்காமல் எப்படா ஏதாச்சும் நடக்குமான்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணி போர் அடித்து காத்துட்டு உட்காந்துட்ருக்கான். ஆனால் அந்த மவுஸ் சயின்டிஸ்ட் என்னமோ சும்மா ஜாலியாக தனக்கு பிடிச்ச சீரியலை டிவியில் பார்த்துட்டு அதை ரசித்து சிரித்து பார்த்துட்ருக்கு. இப்படி இவங்க 2 பேரும் கவனக்குறைவாக ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கேப்பில் பாருங்கள், கடலுக்கு அடியிலிருந்து சைலண்ட்டாக ஒரு சப்மரின் ஒன்று அந்த பிளாட்ஃபார்மை நோக்கி வருது. அதிலிருந்து 3 பேர் கொஞ்சம் கூட சத்தமே இல்லாமல் வெளியே வந்து நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வராத அளவுக்கு உள்ள ஊடுருவிட்டாங்க. அந்த இன்வேடிங் அனிமல்ஸ் கும்பலெல்லாம் மெதுவாக வேற ஸ்கூலில் நுழைஞ்சு அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஹேக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அதே நேரத்தில் தான் மேலே நம்ம ஹீரோ அந்த மவுஸ் சயின்டிஸ்ட்டை பார்த்து, என்னடா இது பொம்பளை மாதிரி உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சதும் இதை கேட்டதுக்கு செம கடுப்பாயிடுச்சு போல. 2 பேருக்கு இடையில அப்படியே வாக்குவாதம் அதிகமாகி கடைசியில் அது சண்டையாகவே மாறிடுச்சு. பதிலுக்கு ஹீரோவுமே கடுப்பாகி அந்த சயின்டிஸ்ட் எலியே ஓங்கி ஒரு குத்து விட போகிற நேரத்தில் திடீர்னு டேஷ்போர்ட்லேருந்து ரெட் லைட் பிளிங்க் ஆகி எரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்தது நம்ம ஹீரோ அவனை விட்டுட்டு உடனே என்னடான்னு கேமராவை செக் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் தெரியுது உள்ள வெளியாளுங்க நுழைச்சிட்டானுங்கன்னு. அடப்பாவிகளா அப்படின்னு 2 பேரும் அலறிடிச்சிட்டு அந்த ராபரியை தடுக்கிறதுக்காக வேற ஒரு நோக்கி செம்ம வேகமாக ஓடுறாங்க. ஆனால் பாருங்க, வந்தவனுங்க செம்மத்தில் இல்லைங்கடிங்க உஷாரா என்ன பண்ணுறானுங்க, இவங்க வர்றதை பார்த்துட்டு இவங்களே அட்டாக் பண்ணி தடுக்க சில ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்புறானுங்க. பட் நம்ம ஹீரோ தான் ஏற்கனவே வெல் ட்ரெயின்டு ஏஜென்ட்ன்றதுனால வர்ற ஒவ்வொரு ட்ரோன்ஸையும் செம்ம ஈஸியாக சுட்டு வீழ்த்திட்டான். ஆனால் அந்த சயின்டிஸ்ட் எலி என்னமோ வாழ்க்கையில் துப்பாக்கியே தொட்டதில்லை போல, அவனால் ஒரு இலக்கை கூட சுட முடியல. இருந்தாலும் அவன் அதுக்காகலாம் சொம்பன்னு சொல்லிட முடியாது. பயபுள்ள செம புத்திசாலித்தனம். டக்குன்னு பறந்து வந்து ஒரு ட்ரோன் மேலே குதிச்சு ஏறிட்டான். அதோட மதர் போர்டை நின்ன இடத்துல ஹேக் பண்ணி அந்த ட்ரோனை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் ஆட்டமே. அந்த ஃப்ளையிங் ட்ரோனை வச்சே ரைடு போய் மற்ற எல்லா ட்ரோன்ஸையும் தூளாக செதற விட்டான். இப்படி இந்த ட்ரோன் சண்டை மேலே நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் வந்தவனுங்களோட லீடர் ஒருத்தன் கரெக்டாக கார்கோக்குள்ளே நுழைஞ்சு பொருளை தூக்கிட்டு எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிட்டான். அவனோட ஆளுங்களில் ஒருத்தங்கிட்ட போய், டேய் அவனுங்களை கொஞ்சம் நேரம் திசை திருப்பு, அப்போ தான் எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். மற்ற கிரிமினல்ஸ் 2 பேரும் க்ரீன் கலர் சிலிண்டர் தூக்கிட்டு படிக்கட்டு வழியாக வேக வேகமாக ஏறி தப்பிக்க பார்க்குறானுங்க. ஆனால் அவசரத்தில் ஏறும்போதே அவங்க கையில் இருந்த ஒரு புக்கு டக்குன்னு தவறி கீழே போட்டுடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த படிக்கட்டுக்கிட்ட வந்து கீழே விழுந்து அந்த புக்கு கையில் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் அந்த 2 பேரையும் பிடிக்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக அந்த பிளாட்ஃபார்மோட டாப்பை நோக்கி வெறித்தனமாக துரத்திட்டு ஓடுறோம். ஒன்ஸ் பிளாட்ஃபார்முக்கு மேலே போனதும் நம்ம ஹீரோவும் சரி அந்த சயின்டிஸ்ட் எலியும் சரி 2 பேரும் சேர்ந்து அந்த கிரிமினல்ஸை நைஸாக லாக் பண்ணி கார்னர் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான்டா மாப்பிள்ளைங்களா நல்லா மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்படின்னு நினைக்கிற கேப்பில் தான் திடீர்னு பின்னாடி இருந்து அந்த குரூப்லேருந்து இன்னொருத்தன் சர்ப்ரைஸாக என்ட்ரி கொடுத்து நைஸாக வந்து நம்ம சயின்டிஸ்ட் எலியை அடித்து அவன் ஓட்டிகிட்டு இருந்த அந்த ட்ரோன்லேருந்து தூக்கி வீசி எறிஞ்சிடறான். அந்த கேப்பில் தான் அந்த வெள்ளை கும்பலில் இருந்த அம்புட்டு பேருமே அழகாக நைஸாக எஸ்கேப் ஆகிட்டானுங்க. இப்படி மிஷன் ஃபெயில் ஆனதும் வேறு வழியே இல்லாமல் 2 பேரும் திரும்பவும் மெயின்லேண்டுக்கே வராங்க. அங்கே அவங்களோட பாஸான எலிஃபெண்ட்டு காத்துட்ருக்கு. வந்த உடனே பாருங்க, அந்த பாஸு செம்ம கோவத்தில் 2 பேரையும் போட்டு திட்டி தீக்கிறாரு. டேய், உங்ககிட்ட அந்த ரேடியோ சைட்டுங்கிற மிகப்பெரிய ரகசியமான ரொம்பவே ஆபத்தான இருக்கிற சப்ஸ்டன்ஸை காப்பாற்ற சொன்னால் அந்த கிரிமினல்ஸ் வந்து தூக்கிட்டு போகிற வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒன்ஸ் அவர் பேசி முடிச்சதும் நம்ம ஹீரோ அமைதியாக தனக்கு கிடைச்ச அந்த ஹாஸ்பிட்டல் புக் எடுத்து பாஸ் கிட்ட காட்டுறான். பாஸ், எனக்கு என்ன தோணுதுன்னா, அவனுங்க அவசரத்தில் ஓடும்போது இந்த புக்கை தவற விட்டு போயிட்டானுங்க. கண்டிப்பாக அவனுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒழிஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா ஒன்று கொடுக்குறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் பாஸ் அப்புறம் லைட்டாக கூலாகி அவனுங்களை அந்த ஏஜென்சியை விட்டு தூக்குற முடிவு எடுத்துட்டு வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு. அதோட நம்ம ஹீரோக்கு அவனை நிரூபிச்சுக்கிறதுக்காக லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் ஒன்றுத்தையும் கொடுக்குறாரு. உன்னோட நெக்ஸ்ட் மிஷன் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சீக்கிரட்டாக ஊடுருவி இதுக்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது தான் அப்படின்றாரு. உடனே நம்ம ஹீரோ செம்ம பிளான் ஒன்று போடுறான். தன்னைத்தானே ஒரு நர்ஸாக மார்வேஷம் போட்டு மாற்றிக்கிட்டான். அப்புறம் அந்த சயின்டிஸ்ட் எலிக்கு ஒரு ஸ்லீப்பிங் கேஸை போட்டு தூங்க வச்சு ஏதோ ஒரு பெரிய பேஷண்ட்டை தூக்கிட்டு வர மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துடுறான். ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸை தாண்டின உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்கலை. அந்த சயின்டிஸ்ட் எலி படுத்திருக்கிற ஸ்ட்ரக்சரை சடானு கீழே தள்ளி விட்டுட்டு அவன் மட்டும் தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ண கிளம்பி போயிட்டான். பாவம் அந்த சயின்டிஸ்ட் எலி அப்படியே உருண்டு போய் நேராக ஹாஸ்பிட்டல் படிக்கட்டில் டமால் டொமில்னு உருண்டுது. தென் லாபி கிட்ட போன நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவங்களும் அவனோட பேப்பர்ஸை கொஞ்சம் கூட சரியாக செக் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக சேஞ்சிங் ரூம் இருக்கிற பக்கத்தை காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா படிக்கட்டில் உருண்டு விழுந்த சயின்டிஸ்ட் எலி அங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தான் அவனை பார்த்துட்டு தூக்கி எலி போடுறாங்க. அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல் காரிடோர் வழியாக நடந்து போய் கரெக்டாக அங்கே இருக்கிற டைரக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். அங்கே இருக்கிற டைரக்டரை பார்த்தா அது ஒரு கிறிஸ்லி பியர். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தேகம்.
ஏன்னா அந்த ரேடியோ சைடில் திருடனோட உடலமைப்பு மாதிரியே பக்காவாக அதே சைஸில் இந்த கரடியும் இருக்குது. ஸோ இவனும் ஒரு பெரிய சஸ்பெக்டாக தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணி வச்சுக்கிறான். அதை தொடர்ந்து இன்னும் சில க்ளூஸ் கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அங்கே ஓடிட்டு இருந்த நியூஸ் ரிப்போர்ட்டை நம்ம ஹீரோ பார்க்குறான். அதில் ஒரு ரைனோ ஏஜென்ட்டை ஒரு ஐஸ் டீமன் வந்து அப்படியே உரைய வச்சு ஃப்ரோசன் ஆகிடுச்சுன்றதை காமிக்கிறாங்க. இதை சொல்லிட்டு இருந்த ஜேர்னலிஸ்ட் ஃப்ராக் அந்த நியூஸை சொல்லிட்டு இருக்கும்போது ரைனோஸ் எல்லாம் அழிவோட விளிம்பில் இருக்குது. கரெக்டாக 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் மேமத்ஸ் எல்லாமே இப்படி திடீர்னு ஒரே நேரத்தில் ஃப்ரோஸ் ஆகி அழிஞ்சு போயிருக்கணும் அப்படின்ற பழைய சம்பவத்தை ஞாபகப்படுத்துது. இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நம்ம ஆளு மேற்கொண்டு இதை இன்வெஸ்டிகேட் பண்ண கிளம்பும் போது தான் அங்கே நர்ஸாக இருக்கிற நம்ம ஹீரோயினும் அவளோட டீமும் சேர்ந்து அங்கே ஃப்ரோசன் ஆகிருக்கிற அந்த ரைனோவை எமர்ஜென்சி ரூமுக்கு தூக்கிட்டு போகிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்க்குறான். அந்த ரைனோ ரொம்பவே வெயிட்டாக இருக்கிறதுனால அவங்களால ஸ்ட்ரெச்சரில் நகர்த்தவே முடியல. உடனே நம்ம ஹீரோ கிட்ட தான் ஹெல்ப் கேட்குறான். யோசிச்சு பார்த்துட்டு நம்மளும் அங்கிருந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூசரை தூக்கி அந்த ஸ்ட்ரெச்சருக்கு அடியில் மாட்டுறான். அப்புறம் அதோட வால்வை உடச்சு விட்டு அதை ஒரு ப்ரொப்பலர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெச்சரை ராக்கெட் வேகத்தில் பறக்கொட்டான். வழியில் பாவம் அந்த சயின்டிஸ்ட் எலி தான் அது மேலே மோதி மொத்த ஹாஸ்பிட்டலும் சேதப்படுத்தி நாசப்படுத்தி எப்படியோ ஒரு வழியாக கரெக்டாக டைமுக்கு எமர்ஜென்சி ரூமுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டான். நம்ம ஹீரோயின் அந்த ரைனோவோட வைட்டல் சயின்ஸை மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா அதோட உடம்புல டெம்பரேச்சர் பயங்கரமாக குறைஞ்சி போச்சு. ஈவன் அதுக்கு ஹைப்போதெர்மியாவால் கொலாப்ஸ் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. உடனே ஒரு டீஃபிப்ரிலேட்டரை யூஸ் பண்ணி தான் அதோட உடம்பு சூடாக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அதே நேரத்தில் தான் அங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்த 2 பேர் பக்கத்தில் இருந்த ஒரு மிஷினை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி லூஸ் தனமாக போய் ஹாஸ்பிட்டலோட மொத்த பவரையும் கட் பண்ணி விட்டானுங்க. இப்போது பவர் டோட்டலாக போயிட்டதுனால டீஃபிப்ரிலேட்டர் சுத்தமாக வேலை செய்கிறத நிறுத்திடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நிற்கும் போது தான் நம்மால் அங்கேருந்து ஒரு அக்வேரியம்குள்ளே ஒரு ஈல்மீன் இருக்கிறத பார்க்குறான். உடனே அவனுக்கு ஒரு ஷார்ப்பான ஐடியா ஒன்று வருது. டக்குன்னு அந்த ஈல்மீனை தூக்கி நேராக கொண்டு வந்து ரைனோ மேலே வச்சு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டான். ஆக்சுவலாக அவன் நினச்ச மாதிரியே அந்த ஷாக்கு கொடுத்ததுமே அந்த பெரிய ரைனோவோட எதிர் துடுப்பு திரும்பவும் சீராக வந்து உடம்புல மெதுவாக சூடு ஏற ஆரம்பிச்சிருச்சு. பட் கரெக்டாக அதே நேரத்தில் தான் அந்த மிஷினுக்குள்ளேயும் ஒரு பெரிய ரகசியமும் ஒழிச்சிருக்கு. அதாவது அங்கே என்ன நடந்ததுன்னா, அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கராக வேலை பார்க்குற பாம்பு தான் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணும்போது திடீர்னு அந்த மிஷினோட கியர்ஸுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அதுக்குள்ளார இழுத்து சுற்றிட்டு இருக்கும்போது தான் எதிர்பாராத விதமாக அந்த மிஷின்ல இருந்து ஒரு சூடான காஃபி ஒன்று நேராக வந்து அந்த பாம்போட வாய்க்குள்ளே பாஞ்சிருது. அவ்வளோதான், அந்த காஃபி ஒன்ஸ் உள்ளே போனதும் அந்த சாதாரணமாக இருந்த பாம்பு திடீர்னு ஒரு பயங்கரமான சைனீஸ் டிராகனாக ஒரு மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க கண்டபடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் அந்த ரைனோவை பொழைக்க வச்ச சந்தோஷத்தில் நம்ம ஹீரோயினும் பேசுறதுக்காக அப்படியே வெளியே வராங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஒருத்தன் பயந்து போய் அலறி அடிச்சுட்டு உள்ள ஓடி வரான். அவனுக்கு பின்னாடி அந்த ராட்சச சீனா டிராகன் சைனீஸ் டிராகன் பறந்து வரதை பார்த்ததும் நம்ம ஹீரோ கிட்ட போய் எங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நீங்கள் போய் அந்த கிரியேச்சரை கொஞ்சம் நேரம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, நான் அதுக்குள்ளே போய் செடக்டிவ் இன்ஜெக்ஷனை போட்டு அதை அமைதியாகிறதுக்கான மருந்து தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அங்கே ஒரே குழப்பமும் ஆரவாரமும் நடந்துட்டு இருக்கும்போது தான் மயக்கத்தில் இருந்த நம்ம சயின்டிஸ்ட் எலி மெதுவாக ஸ்ட்ரெச்சர்லேருந்து எழுந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான். கரெக்டாக அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் செம்ம மாசா ஒரு கிராஸ் பவுல செடேட்டிவ் மருந்தை வச்சு அந்த டிராகனை நோக்கி ஷூட் பண்ணுறான். ஆனால் அது மிஸ் ஆகி நேராக போய் அந்த ஊசி எங்கே படுதுன்னா நம்ம சயின்டிஸ்ட் எலியோட நெத்தியிலே குத்திருச்சு. அட கடவுளே! இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் அசரல. அடுத்தடுத்து 2 டாட்ஸை கரெக்டாக அந்த டிராகன் மேலே எய்ம் பண்ணி அடிக்கிறான். எதிர்பார்த்த மாதிரி அதை அடித்த உடனே அந்த டிராகனும் திரும்பவும் என்ன பண்ணுது, பழையபடி சாதாரண ஒரு பாம்பாகவே ஒரு வழியாக மாறிடுச்சு. அப்போ தான் ஒரு பெரிய ஆபத்தும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் காற்றுல ஃப்ரீ ஃபால் ஆகி கீழே விழ போகிற டைமில் உடனே நம்ம ஹீரோயின் தான் சாதுரியமாக யோசிச்சு ஒரு ஃபயர் ரோஸை எடுத்து தன்னோட இடுப்பில் நல்லா இறுக்கி கட்டிக்கிறான். அப்புறம் கொஞ்சம் கூட பயப்படாமல் பால்கனியிலேருந்து கீழே குதிச்சு காற்றுல பறந்து போகிற நம்ம ஹீரோவையும் மற்றவங்களையும் பிடிச்சி காப்பாற்றிட்டா. இதனால் எல்லாரும் தரையில் விழுந்து மோதி சாகிறதுக்கு முன்னாடி தப்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் லாபியில் ஒரு எம்ப்ளாயி ஒருத்தர் நம்ம சயின்டிஸ்ட் எலியை தூக்கிட்டு நேராக ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ஓடி வரான். இவனுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் எதுவுமே காணும், இவனை எந்த வார்டில் சேர்க்கறது அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் அங்கே ரிசப்ஷனிஸ்டாக இருக்கிற ஸ்பைடர் ஒன்று இவனை தட்டி எழுப்பி, டேய் தம்பி, யாரா நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குது. உடனே நம்ம எலியும் இன்னும் இந்த மருந்தோட கறக்கத்தில் இருக்கிறதுனால, நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் தெரியுமா, நான் டிஸ்கைஸ்லேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு உளறி கொட்டுறான். இதை கேட்டதும் அடப்பாவி, இவனுக்கு ஏதோ மூளை குழம்பிடுச்சுன்னு நினச்சி நேராக ஹாஸ்பிட்டலேருந்து தப்பிச்ச மற்ற லூசு பேஷண்ட் கூடவே இவனையும் போய் ஒரு சைக்கார்டிஸ்ட் வார்டுக்குள்ளே அடைச்சி போட்டாங்க. தென் கொஞ்ச நேரத்திலே தெளிவு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சயின்டிஸ்ட் எலிக்கு விஷயமே புரியுது. பாவில என்ன போய் இங்கே கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக 100கணக்கான பிளான்ஸை போடுறான். ஆனால் என்னென்னவோ பண்ணி பார்த்தும் எதுவுமே செட் ஆகலை. கடைசி அவனோட ஏஜென்ட் ஐடியாவை யூஸ் பண்ணி தான் அங்கேருந்து ஒரு மிருகத்தை உசுப்பேற்றி விட்டு அது தான் மேலே மோத வச்சு அந்த கதவியே ஒட்டைக்கு வச்சதுக்கப்புறம் தான் வெளியே தப்பிச்சு ஓடி வரான். அப்படி வந்ததும் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட தான் வரான். உடனே நம்ம ஹீரோவும் அவனை ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறான். அங்கே வழக்கம் போல் 2 பேருக்கு இடையில பெரிய சண்டை வெடிக்குது. நீலாம் ஒரு பெரிய பாரண்டா, எனக்கு உன்னால் ஒரு வேலையுமே உருப்படியாக பண்ண முடியாதா அப்படின்றத மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறான்.
இதனால ஆத்திரம் அடைஞ்ச அந்த சயின்டிஸ்ட் எலியும் பக்கத்துல இருந்த ஒரு பேஷண்டோட சாட்டெல்லாம் தள்ளி விட்டுட்டு அப்படியே அங்கே பொருளெல்லாம் கீழே தள்ளிட்டு கோவமா அந்த ரூமை விட்டு வெளியே போக பார்க்குறான். ஆனால் அவன் போகிறதுக்கு முன்னாடி கீழே விழுந்து கிடந்த அந்த சாட்டை நம்ம ஹீரோ எதிர்ச்சியாக பார்க்குறான். அந்த சாட்டுக்கு கீழே அந்த ஸ்ட்ரக்சரில் உண்மையாகவே ரைனோ ஓடதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சரில் பேர் எழுதி போட்டிருக்குது. அடக்கடவுளை, என்னடா அது, ரைனோவோட உடம்பு ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட பாதி ஃப்ரீஸ் ஆகிருந்துச்சு. அவனால் கண்டிப்பாக நடந்து போயிருக்க முடியாது. அப்போது அவனை யாரோ கடத்திருக்கானுங்க அப்படின்றது ஹீரோ கரெக்டாக கெஸ் பண்ணிட்டான். கரெக்டாக அதே நேரத்தில் தான் டாக்டர் பேர் உள்ளே வராரு. கூடவே ஒரு பியும் உள்ளே வரா. இவ வேறு யாரும் கிடையாதுங்க, அந்த சயின்டிஸ்ட் எலி தினமும் டிவியில் பார்த்து ரசிக்கிற அதோட ஃபேவரட் ஷோவான ஹீரோயின் தான். அவளை பார்த்ததும் ரெண்டு பேரும் டக்குன்னு போய் அந்த ஸ்ட்ரக்சர் கடியிலே ஒளிஞ்சுக்கிறானுங்க நம்ம ஹீரோவும் சயின்டிஸ்ட் எலியும். அந்த கரடி ஆக்ட்ரஸ் கிட்ட அந்த ரூமை காட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுது. அவள் தனியாக இருக்கும்போது தான் யாருக்கோ ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அதில் ஒரு நியூக்ளியர் பாம்பை திருடுற மிஷனை பற்றி எதிரில் இருக்கிறவங்க கிட்ட விசாரித்து விவரமாக சொல்ல ஆரம்பிக்கிறான். இது கேட்டதும் அடியில் ஒழிஞ்சிட்டு இருந்த நம்ம ஹீரோக்கும் சயின்டிஸ்ட் எலிக்கும் அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. இப்போ கண்டிப்பாக இது ரேடியோ சைட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நினச்சி டக்குன்னு வெளியே வந்து அந்த ஆக்ட்ரஸை மட்டைக்கு பிடிச்சி, சொல்றி ஒழுங்கா, அந்த சப்ஸ்டன்ஸை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு மிரட்டி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவளை மடக்கி பிடிச்சி கேள்வி கேட்கும்போது தான் பதட்டத்தில் அந்த பொண்ணு கையில் வச்சுருந்த அந்த ரெக்கார்டர் டக்குன்னு தவறி விழுந்து கீழே விழுந்து நொறுக்கி போச்சு. அப்போ தான் பாருங்கள், இது வரைக்கும் மறைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரகசியம் வெளியே வருது. ஆக்சுவலாக அவள் பேசிகிட்டு இருந்தது ஒரு உண்மையான ஃபோன் காலே கிடையாது. அவங்களோட அடுத்த பெரிய மூவி ரோலுக்கான ஒரு ரிஹர்சல் லைன் தான் அது. அவள் நடிக்க போகிற கேரக்டர் ஒரு ஸ்பைன்னு தெரிஞ்சதும் நம்ம ஹீரோக்கு அடக்கடவுளை தேவையில்லாமல் பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டா அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த ஆக்ட்ரஸும் ரொம்ப உஷாரா இவங்க ரெண்டு பேரும் நிஜமான சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் தான் அப்படின்றத டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறான். அப்புறம் ப்ளீஸ் என்னோட அந்த ஸ்பை ரோலுக்கு செம்ம மாசா ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். இந்த நம்ம சயின்டிஸ்ட் சொல்லி இருக்கானு, அவன் அந்த ஆக்ட்ரஸோட வெறித்தனமான ரசிகன் இல்லையா? ஸோ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட, மச்சான் தயவு செஞ்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அட்வைஸ் மலையாக பொழிகிறான். நம்ம ஹீரோவும் இதெல்லாம் வேணடா, தேவையில்லாத வம்பு எதுக்குன்னு தப்பிச்சு ஓட தான் வக்குன்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த ஆக்ட்ரஸ் விடவே இல்லை. நீங்கள் என்ன உங்களோட மிஷனில் மட்டும் நீ சேர்த்துக்கலனா உங்கள் சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷனை பற்றி எல்லார்ட்டையும் சொல்லிடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு மிரட்டுறான். அதுக்கப்புறம் தான் வேறு வழியே இல்லாமல் அவளையும் தன்னோட டீமில் சேர்த்துக்க ஹீரோ ஒரு வழியாக ஒத்துக்கிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ, சயின்டிஸ்ட் எலி, அந்த ஆக்ட்ரஸ் 3 பேர் சேர்ந்து தான் அந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது காரிடரில் 2 நர்ஸ் வேஷம் போட்ட வவ்வாளுங்க சந்தேகத்துக்கு இடமா சுற்றிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இவனுங்களோட நடவடிக்கையே சரியில்லையே அப்படின்னு ஆக்ட்ரஸ் சொல்ல நம்ம ஹீரோவும் அதுவும் கரெக்ட் தான், எனக்கு அப்படி தான் தோணுது, பேசாமல் இவங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றான். அந்த 2 வவ்வாலுங்களும் எலிவேட்டருக்குள்ளே நுழையுதுங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த எலிக்கிட்ட நீ கீழே போய் வெயிட் பண்ணு அப்படின்றான். ஆனால் அந்த எலிவேட்டர் திறந்த உடனே உள்ள ஆளே யாருமே இல்லை, இடமே சுத்தமாக எம்டியாக கிடக்குது. குழம்பி போனால் நம்ம எலி டக்குன்னு எலிவேட்டருக்குள்ளே போய் சிஸ்டம் ஹேக் பண்ணி கடைசியாக இருந்த எக்ஸிட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியமே தெரிய வருது. அந்த 2வது ஃப்ளோருக்கும் 3வது ஃப்ளோருக்கும் நடுவில் ஒரு சீக்ரெட் ஃப்ளோர் ஒன்று இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். இப்படி இந்த புது கண்டுபிடிப்போடவே 3 பேர் சேர்ந்து அந்த மிடில் ஃப்ளோருக்கு போகிறாங்க. பார்க்குறதுக்கு அந்த இடமே ரொம்ப நாளாக முடங்கி கிடந்த மாதிரி இருக்குது. அங்கே சுற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோ அங்கே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். அதில் அந்த டாக்டர் பேரோட ஃபோட்டோவுக்கு அப்புறம் மேமத் ஐலண்டோட மேப்பும் இருக்குது. இதை பார்த்ததும் அடப்பாவிகளா, இவன் தான் அந்த ஐஸ் டீமனா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம சயின்டிஸ்ட் எலி கிளைமேட் சேஞ்சை பற்றின சில சீக்ரெட் ஃபைல்ஸும் அப்புறம் ஒரு பழைய வீடியோ ரெக்கார்டும் இருக்கிற ஒரு ஃபோல்டர் கண்டுபிடிக்கிறான். அப்படி அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு கபோர்டு முழுக்க ரேடியோ டேங்க்ஸ் இருக்கிறதையும் அன்னைக்கு பிளாட்ஃபார்மில் வந்தவனுக்கு போட்டிருந்த அதே மாதிரியான ஒரு சூட் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. இதை வச்சு தான் அந்த ரேடியோ சைட்டில் திருடினது முழுக்க அந்த டாக்டர் பேர் தான் அப்படிங்கிற உண்மையை 100% கண்டுபிடிச்சிட்டாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் ஏதோ ஒன்று நடந்து வர சத்தத்தை நம்ம ஹீரோ கேட்டுறான். பார்த்தா அது அந்த 2 வவ்வாலுங்க தான் அந்த ரைனோ படுத்திருந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தூக்கிட்டு போதுங்க. நம்ம ஹீரோவும் அதுங்களை ஃபாலோ பண்ணி போகிறான். ஆனால் அவனுக்கே தெரியாமல் பின்னாடி அந்த ஐஸ் டீமான் அவனை துரத்துட்டு வருது. இதனால் அவனை அறியாமலே அந்த குற்றவாளியை ஸ்ட்ரெயிட்டாக ரைனோ இருக்கிற இடத்துக்கே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிடுறான். தன்னோட டார்கெட்டை பார்த்த உடனே அந்த வில்லன் வழியெல்லாம் அப்படியே பனிக்கட்டி மாதிரி மாற்றி ஃப்ரீஸ் பண்ணி அந்த பெரிய ரைனோவை அட்டாக் பண்ண பார்க்குறான். உடனே நம்ம ஹீரோ சும்மா இருக்காமல் ஒரு துப்பாக்கி எடுத்து ஷூட் அடித்து அவனோட கவனத்தை தான் பக்கம் திருப்புறான். அந்த ஐஸ் டீமன் கிட்ட இருந்து ஒளிஞ்சு ஓடும்போது தான் நம்ம ஏஜென்ட்ஸ் அங்கே இருக்கிற ஏஜென்சி லோகோ போட்ட ஒரு மோட்டார் சைக்கிளை பார்க்குறாங்க. டக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு தப்பிக்கலாம்னு பிளான் பண்ணால் அப்போ தான் தெரியுது அந்த பைக்கோட ஒரு பகுதி தனியாக கலந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பாக மாறும்னு. இப்போது பறக்க முடிஞ்சதால நம்ம ஹீரோ அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் ஏறி அந்த வில்லனை துரத்திட்டே போய் சராமரியாக சொல்கிறான். அவனும் செம பலசாலியாக இருக்கான்றதுனால அவனோட ஆர்மர் த்ரஸ்டர்ஸை பயன்படுத்தி மாசா பறந்து வந்து பைக்கில் இருந்த ஆக்ட்ரஸும் சரி நம்ம சயின்டிஸ்ட் எலியும் சரி கீழே தள்ளிவிட பார்க்குறான். அப்புறம் அந்த ஐஸ் டீமனும் காற்றுல பறந்து போய் நம்ம ஹீரோவை ஏமாற்றி தனக்கு பின்னாடியே வர வச்சு அவனோட ஸ்பேஸ் ஷிப் மேலே ஏறி டமால்னு ஒரு பயங்கரமான அடியை போடுறான்.
வண்டியும் போச்சு, கையில இருந்த ஆயுதமும் போச்சுன்னு நம்ம ஹீரோ நிராயுதபாணியா நிற்கும் போது தான் அந்த வில்லன் அப்படியே ரொம்ப கெத்தா அப்படி நெருங்கி வரான். அவ்வளோதான், நம்ம ஹீரோ முடிஞ்சான் அப்படின்னு நினைக்கிற அந்த கிரிட்டிக்கலான மொமெண்ட்ல தான் திடீர்னு நம்ம சயின்டிஸ்ட் சொல்லி ஒரு பெரிய ஹீரோவை என்ட்ரி கொடுக்குறான். செம்ம வேகமாக ஓடி வந்து அந்த எனிமி மேலே வண்டி ஏற்றி துப்பாக்கியால் ஒரே ஒரு போடு போட்டு அந்த வில்லனோட ஃப்ரீசிங் ரேவை உடச்சி தள்ளிட்டான். அந்த அடியில் வில்லன் அப்படியே காற்றுல பறந்து போய் பயந்து எஸ்கேப் ஆக பார்க்குறான். அப்புறம் தான் நம்ம சயின்டிஸ்ட் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். டாக்டர் பேரு தன்னோட எக்ஸோஸ்கெலட்டன் சூட்டுக்கு பவர் கொடுக்கறதுக்காக தான் அந்த ரேடியோ சைட்டை திருடிருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். என்னன்னா, அந்த சண்டையில் அந்த வில்லன் உடம்புல இருந்த கொஞ்சோண்டு முடியை எடுத்து வச்சுக்கிறான். இதை வச்சு தான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக டாக்டர் பேர் தான் நிஜமான குற்றவாளி அப்படின்றத 100% ப்ரூவ் பண்ணிடலான்னு 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. இதனால செம்ம எக்ஸைட்டடான நம்ம சயின்டிஸ்ட் வெளியே டக்குன்னு ஹாஸ்பிட்டல் பெட்டோட பக்கத்தில் போய் அவனோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அந்த முடியை அனலைஸ் பண்ணி பார்க்குறான். ஆனால் என்ன ஒரு விசித்திரம்னா, சிஸ்டம் வந்து அந்த ஸ்பீசஸ் என்னன்னே கண்டுபிடிக்காம டேட்டா பேஸில் இந்த உயிரினமே கிடையாதுன்னு காமிக்குது. குழம்பி போன சயின்டிஸ்ட் வெளி நம்ம ஹீரோ கிட்ட ரிசல்ட்டை காட்டி, டேய் என்னடா அது, இந்த டாக்டர் ஏதோ ஒரு அபூர்வமான பேர் சப்ஸ்பீஷியஸாக இருப்பான் போலடா, அவனை பற்றி டேட்டா பேஸில் ஒரு விஷயம் கூட இல்லை, அதனால் நான் எக்ஸ்பென்ஷனை டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் தான் அந்த பழைய வீடியோ ரெக்கார்டிங் டேப்பை பார்க்கறதுக்காக எங்கடா போய் விசிஆர் மிஷினை தேடுறதுன்னு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு முடிச்சுட்டே இருக்கானுங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதும் அந்த ஆக்ட்ரஸ்க்கு திடீர்னு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, எனக்கு இன்னைக்கு ஆண்டனா ரிடக்ஷன் சர்ஜரி ஷெட்யூல் போயிட்டு இருக்கு, டாக்டர் எந்த நிமிஷம் வேணாலும் வந்துருவார் அப்படின்னு பதறா. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் ரூமுக்குள்ளே வரா. அங்கே நம்ம ஹீரோ நிற்கிறத பார்த்துட்டு, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சந்தேகமாக கேட்குறா. உடனே நிலைமையை சமாளிக்கிறதுக்காக அந்த ஆக்ட்ரஸ் தான், அதுவா, இவர் வேறு யாரும் கிடையாது, என்னோட கசின் தான் அப்படின்னு டக்குன்னு போய் சொல்கிறா. அதை நம்ம ஹீரோயின் பெருசாக நம்பலைனாலோ மறுபடியும் அந்த சர்ஜரியை பற்றி பேசி, நீ உண்மையிலேயே இந்த ஆப்ரேஷனை பண்ணி தான் போறியா, நல்லா யோசிச்சுக்கோ, ஏன்னா இந்த ஆண்டனாவை கட் பண்ணிட்டா அப்புறம் ஹைவில் இருக்கிற மற்ற பீஸை உன்னால் கம்யூனிகேட்டே பண்ண முடியாது அப்படின்றத வார்ன் பண்ணுறான். ஆனால் அவளுமே அவளோட ஏஜென்ட் கொடுத்த ப்ரெஷரால் இல்லை எனக்கு இந்த பெரிய மூவி ரோல் கிடைக்கணும்னா கண்டிப்பாக நான் அந்த சர்ஜரியை பண்ணி தான் ஆகணுன்றத ஒத்த காலம் நிற்கிறான். தென் வேறு வழியே இல்லாமல் தான் நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரையும் ஆப்ரேட்டிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. நம்ம சயின்டிஸ்ட் செடி மட்டும்தான் அந்த டேட்டா பேஸை டவுன்லோட் பண்ணுறதுக்காக அதே ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சர்ஜரி நடக்கிற நேரத்தில் நம்ம ஹீரோ உன்னிப்பாக ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அந்த டாக்டர் பேரோட கையில் பெரிய காயமும் கூடவே பேண்டேஜ் இருக்கிறதையும் பார்க்குறான். ஆனால் நம்ம நேற்று முடிய பிடுங்கினப்போ போட்ட ஸ்க்ராட்ச் தானே அது அப்படின்னு மனசுக்குள்ள கணக்கு போட்டுட்டு இருந்தாலும் சும்மா இருக்காம, டாக்டர் அதில் டாக்டர் உன் கைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். பதிலுக்கு காரடி, ஒன்றும் இல்லையே, அதில் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சின்ன பெண்ணில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதான் அப்படின்னு மழுப்பிட்டு டக்குன்னு டாப்பிக்கை மாற்ற ஆரம்பிச்சிட்டான். ஆப்ரேஷன் தியேட்டரில் மெஷினால ஆக்ட்ரஸ் நெருங்கி ஆப்ரேஷன் பண்ண வரும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ பிளான் பண்ணி வேணும்னே ஒரு காஃபி எடுத்து அது மேலே கொட்டி அந்த மதர் போர்ட் சர்க்யூட்டை அப்படியே எரிய வச்சிட்டான். அந்த கேப்பில் தான் சர்ஜரிக்கு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்கள கூட்டிகிட்டு தன்னோட ரூமுக்கே வராங்க. ரூமுக்குள்ளே வந்ததும் நம்ம ஹீரோ சயின்டிஸ்ட் சொல்லிக்கிட்ட அந்த கரடியோட கையில் இருந்த காயத்தை பற்றி சொல்லி, இவனை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமாடா அப்படின்னு கேட்குறான். பதிலுக்கு எலியும், மச்சான் இந்த டேட்டா பேஸ் அப்டேட் ஆக இன்னும் 85% தான் ஆயிருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்றான். ஆனால் டாக்டரை உடனே அரெஸ்ட் பண்ணி ஆகணுமே துடிக்கிற நம்ம ஹீரோ, அந்த டிஎன்ஏ அப்புறம் பார்த்துக்கலாம்டா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், விஹெச்எஸ் டேப்பை பார்க்கறதுக்காக ஒரு விசிஆரை தேடி போவோம் அப்படின்னு கூப்பிட்றான். தென் 2 பேரும் சைக்கிளை மிதிச்சுட்டு நேராக ஒரு ஆன்டிக் ஸ்டோருக்கு போகிறாங்க. அங்கே அந்த கடைக்காரங்கிட்ட விசிஆர் மிஷின் இருக்கான்னு கேட்டுட்டு கடைக்கு பின்னாடி பகுதிக்கு போய் விஹெச்எஸ் டேப்பை போட்டு பார்க்குறாங்க. டேப்பை போட்டு பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா அந்த டேப்பில் இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே அவங்களோட ஏஜென்சியோடது. ஆக்சுவலாக டாக்டர் பேர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கும் மேலே அந்த ஏஜென்சியில் ஒரு மெம்பராக இருந்திருக்காரு. அந்த வீடியோ டேப்பில் அந்த கரடி மேமத் ஐலாண்டில் தான் இருந்திருக்கு. அப்போல்லாம் அந்த மேமத் ஸ்பீசியஸ் வாழ்ந்த ஒரே இடமே அது மட்டும் தான் இருந்திருக்கு. ஆனால் குளோபல் வார்மிங் காரணமாக ஐலாண்டில் இருந்த மேமத்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தொடங்கியிருக்கு. அதை தடுக்கவும் காப்பாற்றவும் தான் அங்கே டாக்டர் தன்னோட கிளைமேட் சேஞ்ச் மிஷின் மூலமாக சில பரிசோதனை பண்ணியிருந்திருக்காருன்றது புரிய வருது. அதே நேரத்தில் டாக்டர் பேர் தன்னோட மிஷினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப நேரம் ஆகும்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆக்ட்ரஸ்க்கு நடக்கிறதா அந்த சர்ஜரியை போஸ்ட்போன் பண்ணிட்டான். இதனால் தப்புச்சண்டா சாமின்னு அந்த ஆக்ட்ரஸும் டிஎன்ஏ அனாலிசிஸ் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நிமிஷம் ஆகிறதுக்கு முன்னாடி தன்னோட ரூமுக்கு வந்துடுறா. இப்போது அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஷயத்த சொல்ல நம்ம சயின்டிஸ்ட் சொல்லி ஃபோன் பண்ணுறான். ஆனால் பாருங்கள், அந்த டிஎன்ஏ அனாலிசிஸ் முடிகிறதுக்கு கரெக்டாக 99% எட்டும்போது அவனோட ஃபோன் சார்ஜ் முடிஞ்சு ஆஃப் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ஆன்டிக் ஸ்டோரில் கடைக்காரங்க கிட்ட சார்ஜ் எதுவும் இல்லாதனால நம்ம ஹீரோவும் டிஎன்ஏ வச்சு மண்ணாங்கட்டியாச்சு, அதை விட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு டேப்பு தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த டேப்பில் இந்த உலகத்தில் இருக்கிற கிளைமேட் டிசாஸ்டர் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு நினச்சி அந்த டாக்டர் பேர் மேமத் ஐலாண்டோட மையப்பகுதியில் வச்சு தன்னோட கிளைமேட் மிஷினை டேர்ன் ஆன் பண்ணுறான். ஆரம்பத்தில் வெயிலால் வாடி இருந்த பூ எல்லாமே சூப்பராக கூல் ஆகிடுச்சிங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த மிஷின் ஓவர்லோட் ஆகி பூவெல்லாம் அப்படியே பனிக்கட்டியாக உறைஞ்சி போய் ஒரு பயங்கரமான ஐஸ் எக்ஸ்ப்ளோஷனே வெடிச்சிருந்திருக்கு. அந்த வெடிப்பில் தான் அந்த தீவில் இருந்த 50 பேர் அழிஞ்சு போயிருந்துருக்குறாங்க. அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் அந்த லேப்டாப் டிஎன்ஏவோட அனாலிசிஸ் ஒரு வழியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
அதை பார்த்த ஆக்ட்ரஸுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்த அந்த முடி ஒரு மேமத்தோட முடின்னு காமிக்குது. அடப்பாவிகளா, அந்த டாக்டர் பக்கா பேராச்சு, அப்புறம் எப்படி ஐலாண்ட் ஆக்சிடென்ட்ல மேமத் இனமே அழிஞ்சு போனதுக்கு அப்புறம்னு சொன்னாங்க, அப்புறம் எப்படி மேமத்தோட முடி இங்க இருக்கும் அப்படின்னு முழிக்கிறா. இங்க ஆன்டிக் ஸ்டோர்ல அந்த டேப்பை பார்த்து முடிச்ச நம்ம சயின்டிஸ்ட் எலி, மச்சி டாக்டர் பேர் தான் அந்த மேமத் அழியறதுக்கு முக்கியமான காரணம்டா, அந்த ஃப்ரீஸ் ரேவை உருவாக்குனதுக்கும் இவன் தாண்டா காரணம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். தென் அந்த டேப்பை கையில் எடுத்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு அவனோட பாஸான எலிஃபென்ட் கிட்ட இருந்து ஒரு கால் ஒன்று வருது. உடனே நம்மளால கிடைச்ச எல்லா ஆதாரத்தையும் தூக்கிட்டு நேராக பாஸ் ஆஃபீஸுக்கு விஷயத்த சொல்ல போறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு பாஸுமே, அந்த மேமத் அழிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் பேருமே அதில் செத்துட்டான்னு தான் நாங்கள் எல்லாரும் நினைச்சோம், ஆனால் அவன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இதை விட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு நானே ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் அவனை வேட்டையாடுறேன் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் நைஸ் ஒர்க் பாய்ஸ் அப்படின்னு பாராட்டி 2 பேருக்கும் ப்ரொமோஷன் கொடுக்க போகிறதாவும் சொல்லி நிற்கிறாரு. அப்போ தான் அந்த பாஸோட கையில் ஒரு பேண்டேஜ் இருக்கிறத நம்ம சயின்டிஸ்ட் சொல்லி பார்க்குறான். என்னவா இருக்குன்னு டக்குன்னு யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயே அந்த பாஸோட அசிஸ்டன்ட் அங்கே இருந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஷெல்ஃபில் வைக்கிறான். அப்போ தான் அங்கே ஒரு மைண்ட் ப்ளோயிங் ட்விஸ்ட் வெளியே வருது. அந்த ஷெல்ஃப் உண்மையிலே ஒரு சீக்ரெட் ரூமுக்கான மெக்கானிசம் தான். அதை திறந்ததுமே உள்ள ஒரு எக்ஸோஸ்கெலட்டன் சூட் ஒளிஞ்சிருக்கிறது தெரிய வருது. அடாமாங்க, அந்த ஐஸ் டீமன் வேறு யாரும் இல்லை, அவங்களோட சொந்த பாஸான அந்த எலிஃபென்ட் கேப்டன் தான். உண்மையிலே அவன் ஒரு மேமேத்தை தான். தான் ஒரு யானை மாதிரி தெரியுன்றதுக்காக தான் உடம்புல இருக்கிற முடியை பூரா ஷேவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கான். தன்னோட மொத்த ரகசியமாக வெளியே வந்ததும் அந்த பாஸு நம்ம ஹீரோவையும் மவுஸ் சயின்டிஸ்ட்டையும் அப்புறம் ஆக்ட்ரஸ் 3 பேரையும் கூடவே அங்கே பிடிச்சி வச்சிருந்த அந்த லெப்படையும் சேர்த்து ப்ரிசனில் அடைச்சிட்டான். ஜெயிலில் இருக்கும்போது நம்ம ஹீரோ செம்மையாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த வவ்வாலுக்கு எதுக்காக ரைனோவை அண்டர் கிரவுண்டுக்கு தூக்கிட்டு போனாங்க, அந்த டாக்டர் எதுக்காக பிளாட்ஃபார்மில் வந்து ரேடியோ சைட்டை திருடினான் அப்படின்றது கணக்கு போடுறான். அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த லெப்பர்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட திடீர்னு சண்டை போட வருது. ஆனால் நம்ம சயின்டிஸ்ட் சொல்லி ஒரு வழியாக ஒரு வீடியோ கேமை காட்டி அவனை அப்படியே சாந்தப்படுத்திட்டான். அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த லெப்பர்டோட முதுகில் ஒரு மேப்பு டேட்டோ ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் 2 ஏஜென்ட்ஸும், அதாவது நம்ம ஹீரோவும் சயின்டிஸ்ட்லையும் ஜெயிலிருந்து செம்மையாக எஸ்கேப் ஆகி நேராக எங்கே வராங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. அங்கே இருக்கிற சீக்ரெட் ஃப்ளோருக்குள்ளே நுழைஞ்சி டாக்டர் பேர் கிட்ட உண்மை என்னன்றதை பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால் அங்கே நுழைஞ்சதுமே அங்கே இருக்கிற ஹீரோயினை பார்க்குறான். அப்போ தான் தெரியுது அவனும் டாக்டர் பேரோட டீமில் ஒரு மெம்பர் தானே. அந்த பிளாட்ஃபார்மில் பூந்து ரேடியோ சைட்டை திருடினதுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான்ற மிகப்பெரிய ரகசியமாக வெளியே வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ கிட்ட, எனக்கு நீ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்ன்றது ஏற்கனவே தெரியும்ப்பா, ஆனால் டாக்டர் பேர் தான் ஐஸ் டீமன் நினைக்கிற அளவுக்கு நீ இவ்வளோ பெரிய லூசு பயலாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிக்கவும் நான் செய்கிறான். குழம்பி போன 2 ஏஜென்ட்ஸும் கேள்வி மேலே கேள்வி எழுப்ப உடனே நம்ம ஹீரோயின் அவங்கள ஸ்ட்ரைட்டாக டாக்டரோட ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வச்சு தான், நாங்கள் ரேடியோ சைட்டை திருடினதே டாக்டர் பேர் மிஷினுக்கு பவர் கொடுத்து குளோபல் வார்மிங்கை தடுத்து நிறுத்துறதுக்காக தான், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அங்கே தான் டாக்டரையுமே நேருக்கு நேர் பார்க்குறாங்க. அப்போ அவர் மேமத் ஐலாண்டில் நடந்த சில சோகமான ஆக்சிடெண்ட்டை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அதாவது அன்னைக்கு நடந்த விபத்துக்கு அப்புறம் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அழியுற ஆபத்தில் இருக்கிற உயிரினங்களை காப்பாற்று தான் ரேடியோ சைட்டை வச்சு என்னோட ஆராய்ச்சி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற உண்மையை போட்டு உடைக்கிறாரு. இப்படி டாக்டர் பேசி முடிச்சதும் நம்ம சயின்டிஸ்டில் டக்குன்னு குறுக்க வந்து, டாக்டர் உண்மையிலே அந்த ஐஸ் டீமன் வேறு யாரும் கிடையாது, எங்களோட கேப்டனான எலிஃபென்ட் தான். அவன் ஒரு பக்கா மேமத்து. இப்போ அந்த ஏஜென்சி ஆளுங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வேகமாக வந்துட்டு இருக்காங்கன்னு வார்ன் பண்ணுறான். அப்புறம் அங்கே இருக்கிற நிரபராதிகளை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நம்ம ஹீரோ அந்த டாக்டர் கூட கை கொத்துக்கிறான். அப்புறம் அங்கே வந்து சோல்ஜர்ஸ் கிட்ட போய், டேய் உண்மையிலே நம்ம கேப்டன் தாண்டா வெளில புரிஞ்சுக்கோங்கடா, அவன் ஒரு மேமத்துடான்னு உண்மையை சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த ஏஜென்ட்ஸ் அதை கொஞ்சம் கூட நம்பலை. உடனே லாபியோட சென்டரில் ஒரு பயங்கரமான பேட்டில் வெடிக்குது. நல்ல ட்ரெயின்டு பர்சனலாக இருக்கிற நம்ம ஹீரோவும் அவனோட டீமும் சேர்ந்து அந்த ஏஜென்சி ஸ்குவாடை கிட்டத்தட்ட எல்லா சோல்ஜர்ஸும் அடித்து துவம்சம் பண்ணி நாக் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் எதிர்த்து வர ஆளுங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஆளுங்க தாக்கு பிடிக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு ட்ராப் ஆகிடுறாங்க. கரெக்டாக அந்த கிரிட்டிக்கலான மொமெண்ட்டில் தான் நம்ம மவுஸ் சயின்டிஸ்ட்டு சைக்கியாட்ரிக் வார்டிலேருந்து தப்பிச்சு வந்த அந்த லூசு பேஷன்ஸ் எல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு வந்து கெத்தாக என்ட்ரி கொடுக்குறான். அந்த கேங் என்ன பண்ணுது, அங்கேருந்து மொத்த சோல்ஜர்ஸும் அடித்து பின்னி எடுத்துடுறாங்க. அதே நேரத்தில் தான் அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கராக வேலை பார்த்துருக்கிற அந்த பாம்பு சண்டை நடக்கிற இடத்துக்கு மெதுவாக நடந்து வருது. உடனே அவன் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் தான் ஒரு காயின் எடுத்து அங்கேருந்து காஃபி மிஷினில் போடுறான். மிஷின்லேருந்து வந்த ஒரு கப் காஃபி அந்த பாம்பு முழுசாக குடிச்சதுமே டக்குன்னு திரும்பவும் அது ஒரு மாசான சைனீஸ் டிராகனாக உருமாறிடுச்சு. ஆனால் பாருங்க, எதிரிகளோட புது படையோடு சேர்ந்துக்கிட்டு அவங்களோட பாஸான எலிஃபென்ட் கேப்டன் தன்னோட எக்ஸோஸ்கெலட்டன் சூட்டை போட்டுட்டு கெத்தாங்க என்ட்ரி கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரீசிங் ரே மிஷினை யூஸ் பண்ணி சுற்றி இருக்கிற எல்லாரையும் பனிக்கட்டியை மாற்றி ஃப்ரீஸ் பண்ணுறான். அவனை எதிர்த்து நிற்கிறதுக்காக அந்த டிராகனும் வாயிலிருந்து பயங்கரமான தீப்பழமை கக்குது. ஆனால் அந்த ஐஸ் டீமன் கொஞ்சம் கூட அசராமல் தன்னோட பவர்ஃபுல்லான ஃப்ரீசிங் ரேவை விட்டு கடைசியில் அந்த பெரிய சைனீஸ் டிராகனையும் ஒரே ஒரு அடியில் கிறிஸ்டலாக மாற்றி உரைய வச்சிருச்சு. தென் இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினச்சி டாக்டர் பேர் அங்கே வந்து கேப்டன் முன்னாடி நிற்கிறான். அவனை முடிச்சு கட்டுறதுக்கு முன்னாடி ஆர்மர் சூட்டில் இருக்கிற மேமத் கேப்டன் வந்து ஒரு பழைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக அன்னைக்கு நீ ஐலாண்டுக்கு வரும்போது நான் ஒரு சின்ன குழந்தையா இருந்தேன்.
மேமத்தை காப்பாற்றுவேன்னு நீ வாக்கு கொடுத்த. எங்கள் ஊர் பெரியவங்க எல்லாரும் உன்னை நம்பினாங்க. ஆனால் என் அப்பா மட்டும் அன்னைக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சந்தேகப்பட்டார். அதனால தான் என்னை மட்டும் ஒரு போட்டில் ஏற்றி கடலில் அனுப்பி வச்சாரு. அந்த படகுல போயிட்டு இருக்கும்போதே கடல் முழுக்க உறைஞ்சு போய் என் கண்ணு முன்னாடி என்னோட சொந்த அப்பா முதல் கொண்டு இளமையை அழிஞ்சு போகிறத நான் குட்டியாக இருக்கும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கடல் உறைஞ்சு போனதுக்கப்புறம் திரும்ப என்னோட தீவுக்கு வந்து பார்த்தா என் குடும்பத்தில் இல்லை, என் இடத்துல இருக்கிற யாருமே இல்லை அப்படின்னு தான் பக்கம் இருந்த அந்த நியாயமான கதையை எடுத்து சொல்லி முடித்தான். இதை கேட்டதுக்கப்புறம் ரொம்பவே மனசொடைச்சு போன டாக்டர் பேர், அதை நான் வேணும்னே பண்ணலப்பா, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, அதனால நீ என்ன பழி வாங்கணும்னா தாராளமாக வாங்கிக்கோ அப்படின்னு சரணடைய தான் பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அவனை தடுக்க போராடுறாங்க. அந்த மேமத்தோட முதுகில் இருக்கிற ரேடியோ சைட்டை அழிக்கணும்னு பிளான் பண்ணி நம்ம ஹீரோயின் அவன் மேலே ஏறி குதிக்கிறா. ஆனால் பாவம் பாஸோட ஃப்ரீசிங் ரேல கால் மாட்டிக்கிறதுனால அங்கேயே ஃப்ரீஸ் ஆகிட்டான். ஹீரோ தனியாக மாட்டினாலும் சலிக்காமல் அவனை எதிர்த்து போராட ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த மேமத்தை அவனை தூக்கி வீசி பயங்கரமான ஃப்ரீசிங் பிளாஸ்ட்டை நம்ம ஹீரோ மேலே பாய்க்க ட்ரை பண்ணுறான். அப்படி கடைசி செகண்டில் தான் நம்ம ஹீரோவை காப்பாற்ற நினச்சி நம்ம சயின்டிஸ்ட் வெளியே நடுவில் பாஞ்சு நம்ம நண்பனை காப்பாற்றணும்னு அவனுக்கு பதிலாக தான் அப்படியே ஒரு பனிக்கட்டியாக உறைஞ்சு போயிட்டான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஆக்ட்ரஸ் தன்னோட மிகப்பெரிய ரசிகனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு அவனை பழிவாங்க துடிக்கிறா. டக்குன்னு தன்னோட ஆண்டனாவை பயன்படுத்தி அங்கேருந்து ஒரு பெரிய பட்டாளத்தையே, அவரோட இனத்தோட பட்டாளத்தையே கூப்பிட்டு சுற்றி ஒரு பயங்கரமான ஐஸ் ஓர்டெக்ஸ் மாதிரி உருவாக்குறா. அவனோட கவன சிதறலை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு கன்னை வச்சு எடுத்துக்கிட்டு நேராக அந்த மேமத் முன்னாடி வெறித்தனமாக ஓட ஆரம்பிக்கிறான். அங்கேருந்து அந்த எல்லா பீஸ் கூட்டத்தையும் விலக்கி விட்டுட்டு கத்திட்டே போய் அந்த மேமத்தோட முதுகில் அந்த ரேடியோ சைட் டேங்கை கரெக்டாக எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிடுறான். அவனோட ஃப்ரீசிங் கன் வெடிச்சு செதறினாலுமே அந்த மேமத்தை விட்டு கொடுக்காம ஆக்ட்ரஸை தூக்கி கைதியாக சிறப்பிடிச்சி தான் பார்க்குறான். அவன் அவளை ஏதாச்சும் பண்ணுறதுக்குள்ளே அங்கே ஓடி வந்த டாக்டர் பேர் இன்னொரு உண்மையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக அன்னைக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த மேமத் கேப்டனோட சிஸ்டரை இவர் காப்பாற்றி வச்சுருந்துருந்தா ஆதாரத்தோட காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தன்னோட தங்கச்சி உயிரோடு இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் மேமத் கேப்டன் கண்ணீர் விட்டு அப்படியே சரணடைஞ்சிடறான். அப்புறம் ரேடியோ சைட்டோட பவரை பயன்படுத்தி அந்த ஃப்ரீசிங் ரேவில் உறைஞ்சு போய் கிடந்த நம்ம சயின்டிஸ்ட் எலி, ஹீரோயின் உட்பட அத்தனை பேரையுமே நம்ம மிஸ்டர் பேர் தான் அன்ட்ரீஸ் பண்ணி காப்பாற்றுறாரு. கடைசியாக அந்த ஆக்ட்ரஸ் தற்காலிகமாக ஒரு ஸ்பைலிருந்து அனுபவத்தை பெற்றுட்டு தன்னோட புது படத்தில் ஹீரோயினாக செம்ம மாசாக நடித்து கடைசியில் உலகம் முழுக்க பயங்கரமான ஃபேமஸ் ஆகிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம சயின்டிஸ்ட் எலி அந்த ஏஜென்சி வேலையை தூக்கி போட்டுட்டு தன்னோட ஃபேவரட் ஸ்டாரான ஆக்ட்ரஸ்க்கே ஆயுசம் முழுக்கவும் செக்யூரிட்டி கார்டாக கூடவே வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறதா காட்டி கதையை முடிக்க இதோட இந்த ஸ்பைசஸ் படம் முடியுது. என்னால் முடிஞ்சவளுக்கு படத்தை டாப் டு பாட்டம் பிசுறு இல்லாமல் பிரித்து கதையை சொல்லிட்டேன். வேறு இது மாதிரி சொல்லணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் படத்தோட குவாலிட்டி என்னன்றதை நீங்களை தெரிவிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன மாதிரி படம் போடலான்றதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். கடைசி வரையும் பார்த்தவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்டுக்கிறேன். இப்போ அந்த அனிமல்ஸ் படத்தை தாண்டி மனுஷங்க வர மாதிரி படத்தையும் போடலாமா அப்படின்றத மறக்காமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து பாய். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் சேனல் வாஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர். See you guys.